வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தவக்கல்னாலேயே உங்களோட ஃபைனல் எக்ஸிட் இல்லாட்டி எக்ஸிட் ரீஎன்ட்ரி இல்லாட்டி ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, விசிட்டிங் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஊருக்கு போகிறத எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாமே இப்போ இந்த தவக்கல் அப்ளிகேஷன்லேயே செஞ்சிடலாம். அப்படியான அப்டேட் தான் வந்திருக்கு. சரி, ஃபைனல் எக்ஸிட் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத, அப்புறம் ஊருக்கு போகிற ஃபைனல் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா எப்படி அடிக்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது காசு எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதுக்கோட கஸ்டம் ட்ராவல் டிக்ளரேஷன் ஃபார்மும் இதிலேயே முடிச்சுக்கலாம். ஸோ தவக்கலால் ஏகப்பட்ட அப்டேட் வந்துட்டுருக்கு. முன்னாடி நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்தோம், உங்கள் சிம்மு வந்து எத்தனை சிம் இருக்குது பார்க்குறது, அதுவும் தவக்கலால் பார்த்தோம். அதேமாரி இப்போ ஃபைனல் எக்ஸிட் இஷ்யூ பண்ணுறது, செக் பண்ணுறது, அதேமாரி ஊருக்கு போகிற எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை இஷ்யூ பண்ணுறது, செக் பண்ணுறது, பார்க்குறது எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் தவக்கலால் தான். சரி, கடைசி வரையும் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இதேமாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தவக்கல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. தவக்கல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் கீழே வந்து சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். நான் வேணால் ரவுண்டு போட்டு காட்டுறேன் பாருங்கள். சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும், எல்லா மினிஸ்ட்ரி உள்ள டிபார்ட்மெண்ட்டும், எல்லா சர்வீஸும் இதில் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எந்த சர்வீஸ்னாலும் இந்த தவக்கலாலே போய் பார்க்கலாம். தனித்தனி அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி எப்படி அடிக்கிறது, எப்படி பார்க்குறது, எப்படி அதை கேன்சல் பண்ணுறது, எப்படி அதை அதேமாதிரி எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா, அதாவது ஊருக்கு போகிற விசாவை, லீவ் விசாவை எப்படி பார்க்குறது, எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு பொறுத்து நான் ரவுண்டு போட்டு காட்டியிருக்க பாருங்கள். அதில் போய் நீங்கள் இதில் எல்லாமே பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிட் எப்படி இஷ்யூ பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்னொன்று அதிலே இன்னும் தெளிவாக சொல்கிறேன். எக்ஸிட் வந்து எக்ஸிட்டாக இருக்கட்டும், எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாகும், அது உங்கள் கஃபில் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நமக்கு அடிச்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஃபைனல் எக்ஸிட் விசா போயிட்டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதிலே போட்டிருக்காங்க, நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் போய் பார்க்கலாம், செக் பண்ணலாம். இன்னொன்று எக்ஸிட் கூட இதிலே அடிக்கலாம். ஆனால் நீங்கள் யாருக்கா ஸ்பான்சராக இருந்தால், உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதில் போய் நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் அடிக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அடிக்கலாம். ஸோ இதெல்லாம் யார் ஸ்பான்சரோ அவங்க தான் அடிக்க முடியும். இப்போ நான் ஸ்பான்சர்னால் என் ஃபேமிலி கொடுக்கலாம், ஆனால் எனக்கு நானே ஃபைனல் எக்ஸிட் அடிச்சிக்க முடியாது. ஏன்? எனக்கு இந்த கஃபில் தான் தரணும் அப்படிங்கிறது. ஸோ செல்ஃபாக நீங்கள் கொடுக்க முடியாது. ஐயோ ஃபைனல் எக்ஸிட் இந்த ஆப்ஷன் இருக்குது, ஃபைனல் எக்ஸிட் ஊருக்கு போகலாம் அப்படின்லாம் இது பார்க்காதீங்க. இது ஃபைனல் எக்ஸிட் நீங்கள் கொடுக்கலாம். யாருக்கு? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு. ஊருக்கு கொடுக்கலாம். யாருக்கு? உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு. இல்லை விசிட்டிங் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். யாருக்கு? நீங்கள் யாருக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக போய் அப்சரில் போய் ஒன்றா பார்த்துட்டு இருக்கிறதால இப்போ எல்லாமே ஒரே சர்வீஸில் கொண்டு வந்துட்டாங்க. அதேமாரி எத்தனை நாள் விசிட்டிங் விசா இருக்குது, எவ்வளோ எக்ஸிட் விசா டைம் இருக்குது, எத்தனை நாள் ஊருக்கு போகிற டைம் இருக்குது, எல்லாமே இந்த தவக்கலம் ஒரே அப்ளிகேஷனில் போய் பார்த்துக்கலாம். அப்படி அது அப்ளிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ தவக்கலம் அப்படி டெவலப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஊருக்கு போகிறாங்கன்னா ஃபைனல் எக்ஸிட்டோ இல்லை ஊருக்கு போய் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவை அடிங்க. இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணனா இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எதாவது கோல்டு எடுத்து போகிறீங்க, இல்லை ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா கஸ்டம்ஸில் கிளியர் ஆகுமா அப்படின்னு ஆகாதா அப்படின்னு ஒரு சில பேர் டவுட்டாக இருக்கும். அந்த கஸ்டமர் கிளியர்ஸ் ஃபார்மும் இதில் கிடைக்கும். ஸோ இதில் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போனாவே உங்கள் கஸ்டம்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்கள் கஸ்டம்ஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணணும், ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதேமாரி நீங்கள் ஏதாவது மெடிக்கல் சம்மந்தமாக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆனால் இது கஸ்டமர்ஸில் நம்ம கிளியர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அதுக்கு ஃபார்மும் இதிலே இருக்குது. அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணி அதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் அந்த கஸ்டமர்ஸில் உங்கள் மெடிக்கல்ஸும் இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். அதேமாரி இங்கே ஜாமான் வாங்கிட்டு போகிறப்ப அதுவும் உங்களுக்கு ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இப்போ எல்லா ஆப்ஷனும் இந்த தவக்கலாக்குள்ளே தான் இருக்குது. வேணால் தவக்கல் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனால் வேறு சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த சர்வீஸ் உள்ளே இருக்கா அப்படின்னு போய் பார்த்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட சர்வீஸு, எல்லா டிபார்ட்மெண்ட் சர்வீஸும் இதில் இருக்கிறதால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? எனக்கு எல்லாமே
நோ வருது. ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி இங்கே இல்லை, நம்ம யாருக்கும் ஸ்பான்சர் கொடுக்கல, அதனால எல்லாமே நமக்கு நோன்னு வருது. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் யாருக்காவது ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க, இல்லை விசிட்டிங் விசா கொடுத்துருந்தீங்க, ஃபேமிலி விசாமே எல்லாமே இதில் ஷோ ஆகும். அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிக்கிறதோ பார்க்குறதோ எக்ஸ்ட்ரா மணிக்கலோ எல்லாமே பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ரவுண்டு போட்டு கட்டுக்கணும், இதில் போய் தான் உங்களோட கஸ்டமர்ஸ் கிளியரன்ஸ் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும். அது ரொம்ப அவசியம் உள்ளவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதேமாரி அப்டேட்ஸ் பார்க்கணும், சவுதி அரேபியாவில் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த சர்வீஸ்னாலும் வேறு சர்வீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி அப்டேட் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் ஐடி, ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், வாங்க பேசலாம். எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.